அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் என்னைக்காவது தனிமையில் உட்காந்து உங்களை சுற்றி இருக்கிற ஓசையை கேட்டிருக்கிறீங்களா? அதுவும் சப்தங்கள் குறைந்த ஒரு புதிய இடத்துல, இயற்கை சார்ந்த இடத்துல இந்த மாதிரி சப்தங்களை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், சில தருணங்கள் உங்களுக்கு ஒரு புதுமையாக அமைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டாக எனக்கு ஒரு கிராமத்து ஆற்றங்கரை ஓரத்தில் தென்னந்தோப்பில் நின்றுட்டுருக்கும் பொழுது தூரத்தில் ஒரு இளையராஜா சாங்கோ, அதோடு சேர்ந்த ஒரு நாதஸ்வரம், ஏதோ ஒரு கல்யாண வீட்டு சத்தம் மாதிரி கேட்குது. அந்த ஒலி ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் அதை இன்னும் மறக்க முடியாத மாதிரியும் இருந்தது. இதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே நான் தொலைந்து மனிதர்களை தேடிட்டு இருக்கும்போது தூரத்து மனித கூட்டங்களின் சத்தங்கள் எனக்கு ஒரு புதுமையாகவும் சொல்ல முடியாத அனுபவமாகவும் இருந்தது. இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். நாம் இன்றைக்கி பேச போகிற இந்த சிறுகதை சுந்தர் ராமசாமி அவர்கள் எழுதிய கூடி வந்த கணங்கள். இந்த கதையோட ஸ்பெஷலே இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டு தான். 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் அவரோட நண்பரை சந்திக்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இந்த நண்பரை, அவர் நண்பரோட வீடு ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் தனிமையாக இருக்கிற ஒரு பழங்காலத்து பொருட்கள் சூழ்ந்த அழகான வீடு. அதை பார்த்துட்ருக்கும்போதே அவங்களோட இந்த 2 நண்பர்களும் இன்னொரு அலுவலக வேலையாக வெளியே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஒரு நண்பர் மட்டும் தனிமையில் இருக்கிறார். அந்த தனிமையில் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சப்தம், அந்த காட்டில் சூழ்ந்து இருக்கிற பறவைகளின் ஒலியும், மரங்கள் அசையும் சத்தமும், காற்றின் சத்தமும், அந்த இலை சருகுகளின் சத்தமும் அவருக்கு ஒரு புதுமையான உணர்வை தருது. அது இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து வரும் ஒரு குழந்தை விளையாடுற ஒரு பந்தின் சத்தமும், ஒரு பெண் இசைக்கும் பியானோவின் சத்தமும் அவருக்கு ஒரு வேறு உலகத்துக்கே ஒரு உணர்வை கொடுக்குது. அவருக்கு அந்த மனிதர்கள் பார்ப்பதை விட அந்த சத்தத்தை அவர் உணர்றதுக்கு ரொம்ப முயற்சிக்கிறாரு. அந்த அனுபவம் அவருக்கு ஒரு புதுமையான உணர்வை கொடுக்குது. இந்த கதையை கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணும். திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். இந்த மாதிரி அனுபவங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறமும் முயற்சிங்க. தனிமையில் ஒரு நாள் உட்காந்து உங்களை சுற்றி உள்ள இசையை ஒலியை கேட்க முயற்சி பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.